அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லக்னாதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டுட்டோம். 2ஆம் அதிபதி அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ இந்த பதிவுல லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்லையும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிபதி எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி தனுசு ராசியில இருக்கக்கூடாது. இருந்தால் 3ஆம் பாவக சம்பந்தப்பட்ட பலன்கள்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில, அது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லையா, வீரியம் சார்ந்ததுல பிரச்சனை இருக்கும், தைரியம் ரொம்ப குறைவா இருக்கும், எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தைரியம்ன்றது வராது. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 3ஆம் அதிபதி தனுசு ராசியில இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி எங்க வேணா இருக்கட்டும், லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் சகோதரம் சகோதரிகள் சார்ந்த வகையில, உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். தனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் சந்தோஷத்தை கூட தன்னுடைய உடன்பிறப்புக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றதும் இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க. நல்லது கேட்பாங்கன்னு சொன்னாலுமே, எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் 1-3 பலமா சம்பந்தப்பட்டுட்டா போதை சார்ந்த பழக்கம் வரும்னு சொல்லியிருக்கேன். 1-3, அதாவது லக்னம் 3ஆம் அதிபதி, லக்னாதிபதி 3ஆம் பாவகம். இந்த 1-3 பலமா சம்பந்தப்பட்ட அந்த போதைனா உடனே சரக்கடிக்கிறது மட்டும் நினைச்சு கூடாது. பீடி சிகரெட் குடிக்கிறது ஒரு வகையில போதை தான். ஒரு விஷயம் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சாலே அது ஒரு வகையில போதை தான். அப்போ இந்த 3ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆவாங்க. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் மேசத்துல லக்னத்துல இருக்காருன்னு வைங்க, அங்க சமம் அவரு. அதே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, 3ஆம் அதிபதி யாரு? சந்திரன். ரிஷப லக்னத்துல அவர் உச்சமாகிறார். ஆனா சொன்ன பலன்கள் இருக்கும், இந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் அல்லது குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இல்லாமல் இருக்காது. இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த 5-6 பாயிண்ட்டுமே எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. ஆனால் அதுல 1-2-3 விஷயங்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. ஏன்னா எல்லாருடைய ஜாதக அமைப்பும் வேற. இப்போ ஒரு 10 பேத்துக்கு 3ஆம் அதிபதி லக்னத்துல இருக்குன்னா நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் நடக்காது. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனா சொன்ன விஷயங்கள்ல 1-2 இருக்கும், இல்லாமலும் இருக்காது. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வகையில ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா பிறக்கும். இல்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, அந்த குழந்தைகள் இவங்க பெற்றோர்களை சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க.
காதல் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல எப்பவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய அறிவு இவங்களுக்கு பயன்படாது, அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். இவங்க இந்த சூதாட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்கன்னா, ஒரு 10 தடவை ஈடுபடுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு டைம் 2 டைம் தான் ஜெயிப்பாங்க, 3 டைம் தோத்து தான் போவாங்க. இது எல்லாமே 3ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு. இதே 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல இருந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வீட்டுல நிம்மதியே இருக்காது. எப்பவுமே வீடு இருக்காதுன்னு நான் சொல்லல, வீடு இருக்கும், வீட்டுல நிம்மதியே இருக்காது. அவர் அதாவது அவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார், ஆனால் வீட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை நேரடியா செய்ய முடியாது அவரால். வேற யாரோ ஒருத்தர் மூலமா தான் அவர் வீட்டோட விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அவருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 2ல இருந்தால் வீட்டுல அவருக்கு பெருசா நிம்மதின்னு சொல்ல முடியாது. மண் மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில பெருசா சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. இவங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல சுயமா முடிவு எடுத்து செயல்பட முடியாம போயிடும். இவங்க எப்பவுமே இந்த சொத்து சுகம் சார்ந்த வகையில ஒரு மைனஸ் பாயிண்ட சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனுடைய சம்பாத்தியங்கள் அடுத்தவங்களுக்குன்னா தன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கு அதிகமா செலவிட வேண்டிய கட்டாயம் வரும். மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சலம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். நிம்மதி அப்படின்றது குறைவாதான் இருக்கும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 2ல இருந்தால். அடுத்ததா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3லயே இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3லயே இருந்தா இவருடைய தந்தை இவருக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. இப்போ ஒரு பையனோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3லயே இருக்கு அப்படின்னா, தந்தை வந்து அவர் வாழ்க்கையில தலையிடுறது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. தந்தை சொல் பேச்சு கேட்க முடியாது, கேட்க மாட்டாரு. அப்படியே கேட்டாலும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவை கொடுக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 3லயே இருக்கிறது பாத்தீங்கன்னா காது கேட்கும் திறன், கைகால் வலிமை, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உடன்பிறப்பு சார்ந்த வகையில ஒரு ஒற்றுமை அப்படின்றதும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றி தான். வீரியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போறாங்கன்னா இவர் சொல்லி அடுத்தவங்க வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்கள் கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பா கிடைப்பாங்க. இவங்க மற்ற கிரக அமைப்புப்படி ஒரு முதலாளியா இருக்காங்கன்னா ஒரு நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க இவங்களுக்கு. அரசியல் சார்ந்த வகையில ஒரு யோகம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தசா புத்தி வந்தாதான் நடக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 4ல இருந்தால் அவங்களுடைய அம்மா தன்னுடைய உடன்பிறப்போட பேச்சதான் அதிகமா கேட்பாங்க. படிப்பு கல்வி அப்படின்றது தடையாகும். படிக்க மாட்டாங்கன்னு சொல்லல, தடையாகி மறுபடியும் தொடருவாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி அவமானம் அப்படின்றத சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. ஒரு சில காலகட்டம் இருக்கும், அது தசா புத்தி. ஆனா அதிகமா எதிர்பாராத ஒரு சந்தோஷம் அதிர்ஷ்டம் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்க முடியாது. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதோட சேர்ந்து விரயமும் ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் விவசாயம் சார்ந்த விஷயத்துல சம்பந்தப்படக்கூடாது. விவசாயம் செஞ்சாங்கன்னா அதுல வந்து நஷ்டம்தான் வரும்.
இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது லேட்டா தான் நடக்கும். 3ஆம் அதிபதி நாள்ல இருந்தா அம்மாவுக்கு ஹெல்த் பாதிப்பையும் கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கும். ஆனா ஜாதகருக்கு ஹெல்த் நல்லா வலிமையா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்துல இருந்தால் அது கல்யாணம் அப்படின்றதுக்கு தடையாதான் இருக்கும். லேட் மேரேஜ் கல்யாணம் தான் நடக்கும். கல்யாண வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய அளவு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. நண்பர்கள் சார்ந்த வகையும் பெருசா ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டு தொழில் கூட்டு போட்டு எதையுமே செய்யக்கூடாது. செஞ்சால் அது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இவங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அந்த உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில பிரச்சனையை கண்டிப்பா சந்திப்பாங்க. சொத்து சார்ந்த வகையில கல்யாண வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்நாள்ல வாழ்க்கையில இவங்களுக்கு எவ்வளவுதான் இவங்க சம்பாதிச்சாலும் வருமானம் அதிகமா விரயமாயிட்டே தான் இருக்கும். இவங்களும் அப்படிதான், எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் லேட்டா தான் நடக்கும், தடை தாமதமாகி. தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் இவங்க வாழ்க்கையில வரும் அடுத்தவங்களோட. இவங்க செய்யற செயல்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 செயல் செய்யறாங்க அப்படின்னா அதுல 2 செயல் தான் உபயோகமா இருக்கும், மீதி 8 செயல்கள் வேஸ்டா தான் போகும். அப்போ இந்த 3ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும்தான் செய்யணும், முக்கியம் இல்லாத விஷயத்த செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும், செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 6ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்துல இருந்தா இவங்க வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே முதலீடு போட்டு செய்யக்கூடாது. முதலீடு போடாம எதை செய்யலாமோ அதை செஞ்சா நல்லா இருக்கும். அப்படி முதலீடு போட வேண்டிய கட்டாயம் வருதுன்னா தன்னுடைய தகுதிக்குள்ளதான் முதலீடு போடணும். தகுதிக்கு மீறி முதலீடு போட்டு ஏதாவது தொழில் பண்றாருன்னா அது நஷ்டத்தை தான் சந்திப்பார். போட்ட முதல்ல பெருசா எடுக்க முடியாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இவருக்கு ரொம்ப குறைவா இருக்கும் 3ஆம் அதிபதி 6ல இருந்தால். அப்படியே தப்பித்தவரை வெளிநாடு போயிட்டாலும் அங்க போனதுக்குரிய லாபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இவரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 6ல இருந்தால் அயன சயன போகம் ரொம்ப குறையும், நிம்மதியான தூக்கம்ன்றது குறைவு, கட்டிலறை சந்தோஷம்ன்றது ரொம்ப குறைவாதான் இருக்கும் ஒரு வாழ்க்கையில. எதிர்பார்த்த மாதிரி கட்டில் சந்தோஷம் கிடையாது இவங்களுக்கு. அடுத்ததா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்துல இருக்காரு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த வகையில ஏதாவது ஒரு பெரிய குறை அப்படின்றது இருக்கும். அமையதான் அப்படிப்பட்ட கணவன் மனைவி தான் அமைவாங்க. குறையில்லாத கணவன் மனைவி எல்லாம் அமைய மாட்டாங்க. ஏதோ ஒரு குறையோட தான் அவங்க இருப்பாங்க. அந்த குறையை ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். இந்த 3ஆம் அதிபதி 7ல இருந்தா இவங்க வாழ்க்கையில இவங்க ஆசைப்படுற விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது. வாழ்க்கையோட பிற்காலத்துல வேணா அடையலாம், முற்பகுதிகளை பெருசா இவங்க ஆசைகளை இவங்களால அடைய முடியாது. உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் மூத்த உடன்பிறப்பு இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணனோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களால இவங்களுக்கு சிக்கல் தான் எப்பவுமே. இந்த 3ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்க உடன்பிறப்புகளை நம்பாதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி 7ல இருந்தாலே எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் பொதுவா பேசக்கூடியதை கேட்டுட்டு அதுபடி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலீடு குறைவா போட்டு செய்யக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவு சுகம் சந்தோஷமும் உண்டு.
ஆனா அந்த கட்டில் இன்பம் குறைவா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளை ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பாதீங்க. அவங்க உங்களுக்கு எதிரி மாதிரி தான் செயல்படுவாங்க. சொத்து சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்த்து கவனமா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த விஷயத்துல நிறைய வில்லங்கம் வரும். சொந்த தொழில் அப்படின்னு செய்ய மாட்டீங்கன்னு சொல்லல. 3ஆம் அதிபதி 8ல இருந்தால் சொந்த தொழில் சார்ந்த வகையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது. உங்க உடன்பிறப்புகளை பக்கத்திலேயே வச்சுக்காதீங்க. 3ஆம் அதிபதி 8ல இருந்தால் பேசினாலும் என்னன்னா என்ன அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னா அவங்களால துன்பம், துயரம், கஷ்டம் தான் அதிகமா வரும். வண்டி வாகனம் போக்குவரத்து கவனமா போகணும், வரணும் வாழ்நாள் பூராமே. இல்லைன்னா விபத்தை சந்திப்பீங்க. வாழ்நாள் பூராமே இந்த 3ஆம் அதிபதி 8ல இருந்தா மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்றது கண்டிப்பா வரும் அடிக்கடி. 3ஆம் அதிபதி 8ல இருக்க எல்லாரும் சீக்கிரம் செத்து போயிடுறது கிடையாது. ஆனால் 3ஆம் அதிபதி 8ல இருந்தால் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்றது, ஆயுள் பாதிப்புன்றது அடிக்கடி உங்க வாழ்க்கையில வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. இவங்க முயற்சிகள் வாழ்க்கையில அடிக்கடி அதிகமா தோல்வியில தாங்க முடியும். இவங்க எல்லாம் போட்டி தேர்வு எல்லாம் எழுதுனாங்கன்னா அடிக்கடி ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 4-5 அட்டம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் தான் போட்டி தேர்வுல பாஸ் பண்ணுவாங்க. இளைய உடன்பிறப்பு அப்படின்ற இதை இவங்க நம்பக்கூடாது. இப்ப இந்த 3ஆம் அதிபதி 9ல இருந்தா இவருடைய தந்தை இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய உடன்பிறப்போட பேச்சை தான் அவருக்கு கேட்பார். தந்தை சார்ந்த வகையும் இவர் பேச்சு தந்தை கிட்ட எடுபடாது. மற்றபடி உடல் ரீதியா பாத்தீங்கன்னா வலிமையெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 3ஆம் அதிபதி 9ல இருந்தா அவங்கவுங்க ஜாதக தகுதிக்குள்ள என்னென்ன வாழ்க்கையில பாக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் அடைய முடியும். அடுத்ததான் 3ஆம் அதிபதி 10ல இருந்தால் எப்படி இருக்கும்? 3ஆம் அதிபதி 10ல இருந்தால் வாழ்நாள் பூராமே குடும்பம், வருமானம் சார்ந்த வகையில எப்பவுமே எதையாவது ஒரு குறைய சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சொத்து சுகங்களை கிடைக்கும், இருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அவங்கவுங்க ஜாதக தகுதிக்குள்ள. உங்களுடைய சகோதரத்தினால நன்மையும் இருக்கும். ஆனால் இந்த குடும்பம், வருமானம் சார்ந்த வகையில ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில்ல பெரிய லெவல்ல எல்லாம் வர முடியாது. ஆனா வரலாம், ஓரளவு நார்மலான தொழில் பண்ணிக்கிட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை இவங்க வாழலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. 3ஆம் அதிபதி 11ல இருந்தால் இவங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா இவங்க சுயமா பெருசா இவங்க தனக்கு அங்கீகாரம் கிடைச்சி வாழ முடியாது. மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்ல வேணா மற்றவங்க, அதாவது சுய சப்போர்ட்ல வாழ்ந்தாலுமே ஒரு அங்கீகாரம் அப்படின்றது அடுத்தவங்களுடைய தயவுனால வேணா கிடைக்கலாமோ ஒழிய இவரால் அந்த உண்மையான சரியான அங்கீகாரத்தை பெற முடியாது வாழ்க்கையில. உறவுகள், உடன்பிறப்புகள் சார்ந்தவர்கள் ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ சுகம், சொத்து, சந்தோஷம், உடல் ரீதியான மன ரீதியான சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இவங்களுக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும், இதெல்லாம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு சுயமான அந்த ஒரு இதுன்றது இருக்காது. அதாவது சுயமான இதுன்னா சுயமா முயற்சினால எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்களேன். இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொது ஜன தொடர்பு, 3ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருந்தால் பொது ஜன தொடர்பு அப்படின்றது நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திசை புத்தி நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ பொதுஜன தொடர்பு அப்படின்றது மக்கள் சக்தி. அந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் 3ஆம் அதிபதி 12ல இருந்தா அந்த மக்கள் சக்தி குறைவா தான் இருக்கும். ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்கலாம், அது நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து. இதே 3ஆம் அதிபதி 12ல இருந்தா இவங்க வேலைக்கு போறது ஒத்து வராது.
உத்தியோகம் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. 3ஆம் அதிபதி 12ல இருந்தா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன், வம்பு, வழக்கு, நோய் இது சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி. அது எப்பவுமே மாறாது, ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில ஒரு பகை அப்படின்றது எப்பவுமே இருக்கும். இவங்களுக்கு சொத்து நிறைய சுகபோகம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த சொத்து சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பேர்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா அது இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 3ஆம் அதிபதி 12ல இருந்தாலும் தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல குறை அப்படின்றது உண்டு. வேறு மதம் அல்லது ஜாதியை சேர்ந்த ஆண்களா இருந்தா பெண்கள்னால பிரச்சனை வரும், பெண்களா இருந்தா ஆண்கள்னால பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல 3ஆம் அதிபதி 12ல இருக்குன்னு வைங்களேன், பெண்களால பிரச்சனை தான். ஒரு பெண் ஜாதகத்துல 3ஆம் அதிபதி 12ல இருக்குன்னு வைங்களேன், ஆண்களால உங்களுக்கு பிரச்சனை தான். அதாவது அந்நிய வேற ஜாதி வேற மதத்தை சார்ந்த ஆண் பெண்களால. வாழ்க்கையில அதிகமா அவருடைய வருமானத்தை விரயம் பண்ணுவீங்க. அடிக்கடி மன ரீதியான ஒரு சஞ்சலம் அப்படின்றதும் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 12 பாவகத்திலையும் இருந்தா என்ன பலன்னு ஓரளவு சுருக்கமா சொன்னோம்னு கேட்டீங்க. இந்த இடத்துல நான் யாருடைய பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் சொல்ல வரல. இந்த 3ஆம் அதிபதி மட்டுமே பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. மற்ற கிரக அமைப்புகள் படி பொருளாதாரம் இருந்து லட்சாதிபதியாவோ அல்லது கோடீஸ்வரங்களாவோ இருந்தாலும் இங்க சொன்ன பலன்கள்ல அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, 5-6 பாயிண்ட் சொன்னா அந்த 5-6 பாயிண்ட்டுமே ஒருத்தருக்கு சரியா இருந்துராது. அந்த 5-6 பாயிண்ட்ல 1-2-3 பாயிண்ட் சரியா இல்லாமலும் இருக்காது, சரியாவே இருக்கும். இப்போ இந்த பதிவுல லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 12 பாவகத்துல இருந்தா என்ன பலன்னு சொன்னோம். இனி அடுத்த பதிவுல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 12 பாவகத்திலும் இருந்தா என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.